Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு 3D டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1920 by 1080 பிக்சல் ஜஸ்ட் கிரியேட் பண்ண கையோட டைப் டூல் எடுத்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கங்க. ஸோ நான் இப்போதைக்கு ஒரு டெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் இந்த லெட்டர்ஸை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நாம் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம்னா மங்கி ஆக்ட்ங்கிற ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட், ரைட். ஸோ டெக்ஸ்ட்டை டைப் பண்ண கையோட இந்த டெக்ஸ்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் டைப்பை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு தேவையான பேக்ரவுண்ட் லைட்டிங், கலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கடைசியில் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டை ஆஸ் அ 3D டெக்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணி நம்ம ரெண்டர் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு 3D மெனுவில் நியூ 3D எக்ஸ்ட்ரூஷன் ஃப்ரம் செலக்ட் லேயரை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இந்த 3D ஃபினிஷ் உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுது, லைக் எனக்கு ரொட்டேட் பண்ணணும் இல்லை ரோல் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், மேலேயே நமக்கு 3D மோடில் அதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை ரொட்டேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரோல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ரோல் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரோல் பண்ணாலும் சரி. அண்ட் அதே மாதிரி ஸ்லைட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் டெக்ஸ்ட்டை ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சைஸை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் நமக்கு ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குது. கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கேல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இப்போதைக்கு எந்த விதமான சேஞ்சஸும் மேக் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டோட பேஸ் கலரை பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கிரேல தான் எப்பயுமே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கலரை சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், 3D டேப்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே இந்த டெக்ஸ்ட்டோட எக்ஸ்ட்ரூஷன் மெட்டீரியல் லேயர் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு இந்த 3D டேப், இந்த 3D விண்டோ வந்து உங்களுக்கு இல்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விண்டோ மெனுவில் போயிட்டு இந்த 3D விண்டோவை எனேபிள் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரூஷன் மெட்டீரியல் லேயரோட ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு பேஸ் கலர் உண்டு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பேஸ் கலரை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த டெக்ஸ்ட்டோட சேம் கலருக்கே நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி லேயர்ஸ் டேப்பில் போயிட்டு பேக்ரவுண்ட் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேக்ரவுண்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி ஆஸ் அ போஸ்ட் கார்டாக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ண கையோட இந்த ரெண்டு லேயரை நம்ம என்ன பண்ணணும்னா மர்ஜ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ஆர் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை மர்ஜ் பண்ணிடலாம். ஸோ லேயரை மர்ஜ் பண்ணும்போது சம்டைம்ஸ் டெக்ஸ்ட்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் 3D மோடில் இருக்கக்கூடிய ட்ராக் ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அதோட பொசிஷன் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இப்போது 3D மெனுவில் போயிட்டு ரெண்டர் 3D லேயர். ஸோ நல்லா கவனிங்க, ஆக்சுவலாக ரெண்டர் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்பவே டைம் எடுக்கும். ஓகே, ஸோ ஒரு வழியாக ரெண்டரிங் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு இந்த ரெண்டரிங் முடிகிறதுக்கு. மேபி உங்களோட சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டரிங் டைம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ரெண்டரிங் முடிஞ்ச கையோட இந்த பேக்ரவுண்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் 3D நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு தேவையான கிரேடியன்ட் கலரோ இல்லை நார்மல் கலரோ இல்லை ஏதாவது இமேஜோ அப்ளை பண்ண போகிறதா இருந்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மேஜிக் பேண்ட் டூல் எடுத்துக்கலாம். ஸோ ஷார்ட்கட் வந்து W. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், செலெக்ஷனை மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலெக்ஷனை மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா பேஸ் லேயரையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். பட் நமக்கு இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த செலெக்ஷனை க்ரியேட் பண்ண கையோட கண்ட்ரோல் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஒரு புது லேயரை நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இப்போவே தெரியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு கிரேடியன்ட் ஃபில் வந்து அப்ளை பண்ணணும். ரொம்ப சிம்பிள், நீங்கள் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணி இந்த லேயரோட தம்ப்நெயிலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லோட் ஆயிரும். ஸோ இப்போது G ஃபார் கிரேடியன்ட் டூல். ஸோ உங்களுக்கு என்ன விதமான கிரேடியன்ட் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். நிறைய ப்ரீசெட் உண்டு. ஓகே, ஸோ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம், ஒரு பர்பிள் வேரியண்ட் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ப்ரீசெட் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணாலே போதும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக அந்த கிரேடியன்ட் அப்ளை ஆகும். ஸோ வேறு கிரேடியன்ட் கூட நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம்.
லைக் ஆரஞ்சஸில் கூட நம்ம ஏதாவது அப்ளை பண்ணி பார்க்கலாம். லைக் இந்த கலர் கூட கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண கையோட Ctrl D கொடுத்து இந்த செலெக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். இந்த 2 லேயருக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேக்ரவுண்ட் கலரை தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் திஸ். ஸோ கொஞ்சம் லைட்டை கூட நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், உங்கள் டேஸ்ட்டு தான். எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கலரைஸை எனேபிள் பண்ணுறீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ சேம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு லைட் உங்களுக்கு தேவைப்படுது, வேணும் வேணாங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒருவேளை நமக்கு தேவையான இமேஜ் ஏதாவது ப்ளேஸ் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டாக்குமெண்ட்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ண இந்த இமேஜோட லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாப்பில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டாப்பில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் லேயரை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் ஹியூ அண்ட் சேச்சுரேஷனை ஓப்பன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், லெவல்ஸை கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.